ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம எல்லாருமே இவ்வளோதான் நாலேஜ் டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தாலும் நிறைய குடும்பங்களில் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? அப்பா குடிச்சிட்டோ இல்லை தவிர்க்க முடியாத காரணங்களாலோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு நல்லா தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அவங்களோட அப்பாவுக்கு அடுத்தது அந்த குடும்பம் கொஞ்சம் சரிவடைஞ்சு கிடக்கும். அந்த டயத்தில் நம்மளை எப்படா காலில் போட்டு மிதிக்கலாம் அப்படின்னு சில குடும்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். சில குடும்பங்கள் என்ன பண்ணும் தெரியுங்களா? தன்னோட சுயநலத்திற்காக அவங்கள எந்த அளவுக்கு அவங்கள பயமுறுத்தியோ இல்லை கருணைன்ற பேரில் அவங்கள ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி தன்னோட காலுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட காலுக்கு கீழே கொண்டு வந்த குடும்பங்கள் எப்படி அவங்கக்கிட்டேருந்து மீண்டு வரணும்? ஒவ்வொரு முறையும் உங்கள் வீட்டில் ஆம்பளை இல்லாத குடும்பம், அதனால் பெண் பிள்ளைகளெல்லாம் பார்த்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி 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 அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை என்ன முடிவு எடுக்கணும்னாலும் அவங்க சொந்த குடும்பத்தை எந்த முடிவும் எடுக்க விடாமல் தன்னோட கருத்துக்களை திணிக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி இங்கமும் ஒரு குடும்பம் நடக்குது. அப்படி என்ன நடக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். சரிங்களா? நம்ம பார்க்க போகிற கதை ஆம்பளை இல்லாத வீடு. ஆம்பளை இல்லாத வீடு கண்டிப்பாக எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கும் அப்படின்றது ஆண் இல்லாத குடும்பத்திற்கு எவ்வளோ கஷ்டங்கள் தரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே பார்த்து தெரிஞ்சிருக்கோம். சில பேர் அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு தெரிஞ்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் குடும்பத்தில் ஆம்பளை இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க? யாராவது ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களா? தன்னோட பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. அது மட்டும் கிடையாது, அதுவும் பெண்கள், முக்கியமாக பெண்கள் போகிற இடத்துல வர இடத்துல ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது வேறு பிரச்சனை நம்ம மாட்டிப்போமா அப்படின்னு பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் வாழ்கிறாங்க. இப்படிப்பட்ட பயந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையில் தன்னையும் ஒரு இரையாக பயன்படுத்தி கொள்கிற சில குடும்பங்களும் இருக்குது. அப்படி தான் இங்கேயும் ஒரு குடும்பம் இருக்குது. அப்படின்னா தன்னோட தம்பி அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போய்ட்றாரு. ஆக்சிடெண்ட் மீன்ஸ் குடிச்சிட்டு வண்டி ஓட்டும்போது இறந்து போய்ட்றாரு. அதனால் என்ன பண்ணுறாங்க? அவங்களோட தம்பி குடும்பம் ஒரே ஒரு பெண் பிள்ளை, அம்மா ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான். அவங்களோட அக்கா குடும்பத்தில் அப்பா அம்மா ஒரு பையன். சரிங்களா? அப்படி இருக்கும்போது தன்னோட பையனை எப்படியாவது தம்பி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம்? தம்பி மேலே இருக்கிற அக்கறையா இல்லை தம்பி குடும்பத்து மேலே இருக்கிற பாசமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லைங்களா? அவசர அவசரமாக பூ முடிச்சும் வைக்கிறாங்க. ஒரு நாள் திடீர்னு நம்ம ஹீரோயினி கால் பண்ணுறாங்க. ஹீரோயினி பேர் மிருதுளா. சரிங்களா? மிருதுளாவோட அம்மா மல்லிகா. மல்லிகாவுக்கு மிருதுளா கால் பண்ணுறா. அவள் வேலைக்கு போயிட்டுருக்கா வெளியில். ஃபோன் பண்ண உடனே அவங்க அம்மா எடுத்து பேசுகிறாங்க. என்னடி உன் இஷ்டத்துக்கு உங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி என்னது உன்னெல்லாம் உங்கள் பையனெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா நீ எதையும் பேசியிருக்க, உனக்கெல்லாம் என்ன அவ்வளோ பயம் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்துறாங்க. உடனே கொஞ்சம் கத்துறதை நிறுத்துமா, நான் சொல்ல வரதை முழுமையாக கேளு. அப்பா எப்படி செத்தாரு அப்படின்னு கேட்குறா. இப்போ இந்த கதையெல்லாம் எதுக்கு? உன் அப்பா எப்படி செத்தாரு அதை சொல்லுங்கள். குடிச்சிட்டு வண்டி ஓட்டும் போது இறந்து போயிட்டாரு. சரி, அதே இதை நானும் அனுபவிக்கணுமா? என்னடி சொல்கிற? அவங்களோட பையன் எந்த வேலைக்கும் போகிறது கிடையாது. இதையோ பொண்ணை வேற லவ் பண்ணுறானா. அது மட்டும் கிடையாது, பயங்கர குடிகாரம், உருப்படாத ஒரு பையன். அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க தயாராக இல்லை. அந்த ஒரே காரணத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணி வச்சு நான் எம்காம் வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சுருக்க, என்னை வச்சு அவங்க பையனை வாழ்க்கையை சரிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அத்தைக்காரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்னடி பெரிய இடியாக இறக்குற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே பாருமா, அவங்க என்ன வச்சு அவங்களோட பையனை வாழ்க்கையை சரி கட்டணும்னு நினைக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லு? அதுக்காக தான் ஃபோன் பண்ணி நான் அப்படி பேசினேன் அப்படின்னு. இருக்கட்டும்டி, அப்படி இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் மறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, அவங்க நம்மளுக்கு ஐயோ பாவமே எல்லாம் உதவி பண்ணலை. அவங்களுக்கு ஒரு வேலை தேவை, அதுக்காக நம்மளுக்கு உதவி பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, என்னை சும்மா உதவி பண்ணாங்களா? உன்னை வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் வாங்கிட்டு எனக்கு ஒரு 4 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்களா?
இதுக்கெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்கிறா. இல்லடி, இந்த மாதிரி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்காமல் போயிட்டா நம்ம அப்பாவை சொத்தமே நம்மளை விட்டு போயிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்பா சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ கஷ்டப்படுறியே, அப்பா இல்லாத நேரங்களில் எத்தனை பேர் உனக்கு கை கொடுத்தாங்க? எல்லாரும் அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து தாம்மா இருக்காங்க. அவங்களுக்கு பயந்து யார் என்ன சொல்லுவாங்களோ, என்ன உறவு நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்னு இங்கே பயந்து பயந்து என்னோடய வாழ்க்கையும் முன்ன மாதிரி கஷ்டப்படணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறான். அது கேட்ட உடனே அவரோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. இப்போ தானே அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், இப்போ உனக்கு தான் கால் பண்ணுவாங்க, நீ என்ன பேசுவே எனக்கு தெரியாது, என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. என்னடா பண்ணுறது, குடும்பத்தை விட்டு போகவும் முடியாது, அதனால் பொண்ணோட வாழ்க்கையை பலி கொடுக்கவும் முடியாது, உறவெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டா நம்ம வாழ்க்கை எப்படியே நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் குழப்பத்தில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கா. ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது, மனசுக்குள்ளே நாடி துடிப்பும் கேட்குது. கொஞ்ச நேரம் காத்திருக்காங்க, என்ன தான் நடக்கும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை மணி அடித்து ஓயுது. எடுக்க தயக்கத்தோடு அந்த மணியும் முடியுது. அடுத்த முறையும் மணி அடிக்குது. எடுத்த உடனே, என்ன நினச்சிருக்கா உன் பொண்ணு, என் பையனை விட பெரிய மாப்பிள்ளை உனக்கு கிடச்சிருவாங்களா, ஆம்பளை இல்லாத வீடு, அதனால் போனால் போய் போதுன்னு என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கலான்னு பார்த்தா உன் பொண்ணு என்னமோ அந்த ஆட்டம் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்காரி பேசுகிறா. அதை கேட்ட உடனே இவ்வளோ நேரம் பொறுமையாக உறவா இல்லை மகளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த தாய்க்கு ஒரு முடிவு கிடைக்குது. ஆமாம் அத்தாச்சி, இது ஆம்பளை இல்லாத வீடு தான், ஆனால் அறிவில்லாத வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக, ஒரே வார்த்தைனாலும் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறான். நான் வாழ்க்கையை பறி கொடுத்த மாதிரி என்னோட பொண்ணோட வாழ்க்கையை பறி கொடுக்க நான் விரும்பலை. எனக்கு உறவை விட என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு வேறு எதையுமே பேசாமல் ஃபோனை கட் பண்ணுறா. அவங்க அத்தைக்கு அப்போ தான் செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. ஏன்னா தன்னோட பையனுக்காக தன்னோட பொண்ணு, நம்ம பையன் எந்த மாதிரி கேரக்டர், எப்படி இருக்கான், அவனோட குணநலம் என்ன அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தயாராக இருந்த அந்த உறவை விட தன் பொண்ணை நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு அந்த தாய் எடுத்த முடிவு ரொம்பவுமே சரியான முடிவு இல்லைங்களா? அந்த மாதிரி முடிவு நீங்களும் நிறைய பேர் கடந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கும் அந்த ஏதாவது அனுபவம் இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த தாயோட முடிவு தான் கண்டிப்பாக அந்த உறவை விட அந்த முடிவுக்கும் தன்னோட மகளுக்கு தன் தாய் செய்த மிகப்பெரிய காரியம் அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா? இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தாயும் ஆண் இல்லாத வீடு அப்படின்னு உங்களை அடித்தடித்து சொன்னாலும் ஆண் இல்லாத வீடு மட்டுமாக இருக்குமே தவிர அறிவில்லாத வீடாக இருக்காது அப்படின்னு நீங்களும் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி இந்த கதையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.